இந்த காட் இன் த கிராஸ் ஃபயர்ன்று தான் இவர் சொன்னவர். ம்ஹும். அப்போ தான் நான் இவரை கூப்பிட்டு அந்த பள்ளிக்கூடத்து அதிபரையும் நான் போய் சந்தித்து கதைச்சேன். கதைச்ச போது அவர் அந்த ரிப்போர்ட் காட்டினார், அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர், வரவு ம்ஹும். அந்த அறிக்கை. ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளை ஒழுங்காக போயிருந்தது. அந்த மாணவன் சஞ்சீவன் அவர் உடற்பயிற்சிக்கோ இன்னத்துக்கோ டியூஷன் இதுக்கோ போயிட்டு வார வழியில் தான் இவரை கூப்பிட்டு இப்படி நடத்தினாங்க. அப்போ அந்த அந்த விட்னஸ் என்ன சொன்னார் என்றால், இந்த பக்கத்து வீட்டு சத்தங்க குளறி. அப்போ இவர் சொல்கிறார், நான் ஒரு மாணவன், இங்கிலீஷில் சொல்கிறார், ஐ எம் அ ஸ்டூடெண்ட் என்று சொல்கிறார். அவங்கள அடித்து சட்டையும் கலட்டி கல்சானையும் கலட்டி அப்போ சொன்னால் அவர் அந்த நேரம் ஒரு நீல கலர் அண்டர் பேண்ட்ஸ் அணிந்திருந்தவர். அடித்து இப்போ சுட்டு கொண்டுட்டாங்கண்டு. அப்போ நான் கேட்டேன், அதுக்கும் சூடு கேட்டது. அது 2 பேர் அந்த ஒழுங்கால் அவர் ஓடினார்கள், அப்படியெல்லாம் இருக்கலாம் என்று தான் அவர் சொன்னான். ஆனால் அவர்கள் மாட்டுப்படவில்லை, அவர்கள் தப்பிட்டார்கள். அப்புறம் கிட்டே இந்த சூட்டு விதத்தில், அந்த சுட்டு ஃபயரிங் விதத்தில் ஏதாவது வித்தியாசம் நீங்கள் அவதானிக்கிறீங்களாண்டு. அப்போ அவர் சொன்னால் முதல் படப்படப்படன்னு கேட்டது. ஆனால் இந்த கேஸில் டப் டப் டப்புன்னு கேட்டது. அப்போ கிட்டலி பக்கத்தில் சுட்டுருக்குறாங்க. அப்போ பிறகு நான் தாயை சந்தித்து கேட்டேன், அந்த அந்த ஆடிகளை பற்றி அவர் சொன்னது உண்மைதானு. தாய் உண்மைன்னு சொன்னான்.